ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, எழுத தெரியலன்னு கவலைப்படுறீங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் நீங்களே 2 சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறீங்க. அவ்வளோ முக்கியமான வீடியோ, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பாருங்களேன், நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளுமே ஒரு பாசிட்டிவாக ஒரு வேர்ட் சொல்லுவோம், நெகட்டிவாக ஒன்று சொல்லுவோம். ஃபேனை போடு, ஃபேனை ஆஃப் பண்ணு, எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, நம்ம இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே நம்மளால் ஈஸியாக சென்டென்ஸாக மேக் பண்ணி பேசவும் முடியுங்க. நம்மளால் ஈஸியாக தான் புரிஞ்சுக்கிடவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு 20 சென்டென்சஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஃபேனை போடு, ஃபேனை ஆஃப் பண்ணுமே சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. இதுவே ஆப்போசிட்டாக நம்ம சொல்கிறோம், ஃபேனை ஆஃப் பண்ணுமே, ரொம்ப குளிருது, ஃபேனை ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம ஆஃப் பண்ண மாட்டோம், பட் மற்றவங்கள ஆஃப் பண்ண சொல்லுவோம், வீட்டில் யாராவது ஒருத்தங்கள. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன், ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன். உங்களுக்கு இதுக்கு 2 டிஃப்ரெண்ட் தெரியுதாங்க? ஃபேனை போடு அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், ஃபேனை ஆஃப் பண்ணு அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன். அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இதுவே லைட்டை ஆன் பண்ணு, லைட்டை ஆஃப் பண்ணு சொல்லுவோம் பார்த்தீங்களா? லைட்டை ஆன் பண்ணு அப்படின்னா சிம்பிள் தாங்க, ஸ்விட்ச் ஆன் த லைட். அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. இதுவே லைட்டை ஆஃப் பண்ணு அப்படின்னா எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு. சூப்பர். ஸ்விட்ச் ஆஃப் த லைட், ஸ்விட்ச் ஆஃப் த லைட். சூப்பருங்க. நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்படியே நீங்கள் என் கூட கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், ஈஸியாக கற்றுக்கலாங்க. நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடவில்லை. நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஏட். அவ்வளோதாங்க, ஐ ஏட். நான் சாப்பிட்டேன், முடிஞ்ச ஒரு விஷயம், நான் சாப்பிட்டேன். இப்போ உங்களுக்கு புரியுதாங்க? இங்கே ஐ ஈட், ஐ எம் ஈட்டிங் இதெல்லாம் வராது. நான் சாப்பிட்டேன் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச ஒரு விஷயத்த ஐ ஏட் அப்படி தான் சொல்லணும். நான் சாப்பிடவில்லை அப்படின்னா என்ன வருங்க? சிம்பிள் தான், ஐ டோன்ட் ஈட், ஐ டோன்ட் ஈட். நான் சாப்பிடவில்லை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா எனக்கு தெரியும்னு சொல்லுவீங்க, இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்கள்ல. இதுக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ. ஐனா எனக்கு, நோ அப்படின்னா தெரியும். ஐ நோ, எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சாங்க? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். என்னால் காத்திருக்க முடியும், என்னால் காத்திருக்க முடியாது. இதுக்கு எப்படி சொல்லலாங்க? என்னால் காத்திருக்க முடியும் அப்படின்னா ஐ கேன் வெயிட். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதாங்க? ஐ கேன் வெயிட். என்னால் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ அப்படின்னு சொல்லுவோம். காத்திருக்க அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? வெயிட். முடியும், கேன். கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தங்க. என்னால் காத்திருக்க முடியும், ஐ கேன் வெயிட், ஐ கேன் வெயிட். என்னால் காத்திருக்க முடியும். இதுவே நம்ம ஆப்போசிட்டாக சொல்கிறோம், நெகட்டிவாக சொல்கிறோங்க. என்னால் காத்திருக்க முடியாது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னாவே நாட் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ கேன் நாட் வெயிட், ஐ கேன் நாட் வெயிட். இதை நாம் ஐ காண்ட் வெயிட் அப்படி நம்ம சொல்லலாங்க. ஐ காண்ட் வெயிட். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டாம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட், ஐ வாண்ட். எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன வரும்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா நாட் ஆட் பண்ணணும். எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட், ஐ டோன்ட் வாண்ட். இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஃப்யூச்சரில் டென்சஸ் ரீதியாக நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லித்தரேன். ஓகேங்களாங்க? இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சாங்க? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதை செய், அதை செய்யாதே.
ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு ஆன்சர் இப்போவே தெரிஞ்சிருக்கும். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதை செய் அப்படின்னா டூ இட். டூ இட். அதை செய்யாதே அப்படின்னா நாட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. டு நாட் டூ இட். டு நாட் டூ இட். இதை நம்ம டோன்ட் டூ இட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. டோன்ட் டூ இட். நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாங்க. பஸ்ஸில் ஏறு, பஸ்ஸில் இருந்து இறங்கு. இது ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாங்க. ஏன்னா நம்ம டெய்லியுமே இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை நமக்கு வருங்க. பஸ்ஸில் ஏறு அப்படின்னா கெட் ஆன் த பஸ். கெட் ஆன் த பஸ். பஸ்ஸில் இருந்து இறங்க அப்படின்னா சிம்பிளுங்க, கெட் ஆஃப் த பஸ். கெட் ஆஃப் த பஸ். இதுவே நீங்கள் காரில் ஏறு, காரில் இருந்து இறங்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? எல்லாருமே கரெக்டாக நினச்சிட்டீங்க. காரில் ஏறு அப்படின்னா கெட் ஆன் த கார், அவ்வளோதாங்க. காரில் இருந்து இறங்கு அப்படின்னா கெட் ஆஃப் த கார். ஆன் அப்படின்னா ஏறு அப்படின்னு அர்த்தங்க. ஆஃப் அப்படின்னா இறங்கு அப்படின்னு அர்த்தம். கெட் ஆன் த கார், காரில் ஏறு. கெட் ஆஃப் த கார், காரில் இருந்து இறங்கு. சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஒன், பைக்கில் ஏறு, பைக்லேருந்து இறங்கு. சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. பைக்கில் ஏறு அப்படின்னா கெட் ஆன் த பைக். பைக்கில் இருந்து இறங்கு அப்படின்னா கெட் ஆஃப் த பைக். அவ்வளோதாங்க. நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷ் நம்ம பேசி நம்ம பழகிட்டோம், கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்மளால் கரெக்டாக பேச முடியுங்க. நெக்ஸ்ட் ஒன், என் கூட பேசு, என் கூட பேசாதா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரெண்டு சென்டென்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். என் கூட பேசு அப்படின்னா டாக் டு மீ. டாக் டு மீ. என் கூட பேசாத அப்படின்னா டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது. சொல்லுவோம் பார்த்தீங்களா அடிக்கடி. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் இட், அவ்வளோதான். ஐ லைக் இட். எனக்கு இது பிடிக்காது அப்படின்னா ஐ டோன்ட் லைக் இட். ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு இது பிடிக்காது. உங்களுக்கு புரியுதாங்க? நம்ம தொடர்ந்து நிறைய கற்றுக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை இப்போவே காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். தொடாதே, என்னை தொடாதே. டிஃப்ரென்ஸாக இருக்காங்க. தொடாதே அப்படின்னா டோன்ட் டச். டோன்ட் டச். என்னை தொடாதே அப்படின்னா டோன்ட் டச் மீ. டோன்ட் டச் மீ. மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டச்னா தொடாதே. என்னை தொடாதே அப்படின்னா டோன்ட் டச் மீ. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், மேலே போ, கீழே போ. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மாடிக்கு போ, கீழே போன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் இது அர்த்தம். மேலே போ அப்படின்னா கோ அப். கோ அப். கீழே போ அப்படின்னா கோ டவுன். கோ டவுன். கீழே போ. நெக்ஸ்ட் ஒன், நான் இதை நம்புகிறேன், நான் இதை நம்பலப்பா. சொல்லுவோம் பார்த்தீங்களா, பாசிட்டிவாகவும் சொல்லுவோம், நெகட்டிவாகவும் சொல்லுவோம். நான் இதை நம்புகிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ பிலீவ் இட். ஐ பிலீவ் இட். ஐ பிலீவ் இட். நான் இதை நம்பவில்லை அப்படின்னா ஐ டோன்ட் பிலீவ் இட். ஐ டோன்ட் பிலீவ் இட். ஐ டோன்ட் பிலீவ் இட். இப்போ உங்களுக்கு புரியுதாங்க? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீ ஏன் வந்த, நீ ஏன் வரலை. இதுக்கு எப்படி நாம் இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? நீ ஏன் வந்த அப்படின்னா ஒய் டிட் யூ கம். ஒய் டிட் யூ கம். உங்களுக்கு புரியுதாங்க? ஒய் டிட் யூ கம். அதுவே நீ ஏன் வரலை அப்படின்னா ஒய் டிடன்ட் யூ கம். ஒய் டிடன்ட் யூ கம். ஒய் டிடன்ட் யூ கம். நீ ஏன் வரலை. நெக்ஸ்ட் ஒன், கரண்ட்டு போயிருச்சு, கரண்ட்டு வந்துருச்சு. இது நம்ம நிறைய தடவை சொல்லுவோம். கரண்ட்டு போகும்போதெல்லாம், கரண்ட்டு வரும்போதெல்லாம் இந்த வேர்டை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கரண்ட்டு போயிருச்சு அப்படின்னா த பவர் வெண்ட் ஆஃப். த பவர் வெண்ட் ஆஃப். அதுவே கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா த பவர் ரெஸ்யூம்ட். த பவர் ரெஸ்யூம்ட். கரண்ட் வந்துருச்சு. ஓகேங்க. இப்போ இங்கே தெரிகிற ரெண்டு சென்டென்சஸ் செட் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. கண்களை திற, கண்களை மூடு. வாயை திற, வாயை மூடு. இதுக்கு என்ன வரும்ட்டு நீங்கள் தான் காமெண்ட்டில் சொல்லணுங்க. உங்களுக்கு ஒன்று தான் தெரியுதுன்னா
நீங்கள் ஒன்று கூட பண்ணலாம். இல்லை எனக்கு ரெண்டுமே தெரியும் அப்படின்னா ரெண்டுக்கும் நீங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.